பார்வையாளர்களே, இதான் என்னோட கடைசி மினி விலாக். நான் இப்படி சொன்ன உடனே இதுக்கப்புறம் இந்த போல் வீடியோ போடாத போல் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது நடக்காதுடி. இருங்க மெயின் கதைக்கு வரேன். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, நாளையிலேருந்து சேலஞ்ச் வீடியோ போட போகிறேன். அதனால தான் அந்த சேலஞ்ச் வீடியோவை வெற்றிகரமாக முடிக்கணுன்ட்டு சாமிக்கிட்ட ஒரு வேண்டுதலையும் போட்டாச்சு. இப்போ சொல்கிறேன் கேளுங்க. அந்த சேலஞ்சில் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னா, முதல் வேலையாக சக்கரை ஐட்டத்தை என் வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் நாளைக்கு ஒதுக்க போகிறேன். அதான் கடைசியாக ஒரே வாட்டி குடிச்சிக்கிட்டேன். அப்புறம் ரெண்டாவதா இதுக்கு முன்னாடி பாதியில் விட்ட 5 கேர் கறியும் குடிக்க போகிறேன். ஏன்னா அதை ஃபஸ்ட்டு பாதியிலே விட்டல, அதனால தான். அப்புறம் கடைசியாக அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு இருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் பண்ணுறேன்னா, கொஞ்ச நாளாக என் உடம்புல எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்குது. சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டேன். எல்லாம் மட்டும் நீ சுறுசுறுப்பாக இருப்பேன்னு நீங்கள் நினைக்கலாம். மட்டும் இல்லாமல் சும்மா முடி வேறு கொட்டிகிட்டே இருக்குன்னு புலம்பிகிட்டே இருந்தால் மட்டும் முடி வளர போகிறதில்ல. இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் சொட்டை தான். அதுக்கு தான் இந்த முயற்சி. அப்புறம் இந்த சேலஞ்சை எத்தனை நாள் பண்ண போகிறேன்னா 48 டேஸ்க்கு. எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ஹேர் ஃபால்லாம் சரியாயிடுமான்னு. பட் கன்சிஸ்டன்சியாக இருந்தால் எதுவும் சாத்தியமாகும்னு ஒரு நம்பிக்கை தான். அப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கட்டும்னு ஹீமோகுளோபின் லெவல் டெஸ்ட் எடுத்தேன். இப்போ எனக்கு 9.5 இருக்குது. 48 டேஸ் கழிச்சு மறுபடியும் எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என் மண்டையை போட்டு நல்லா கழுவி இந்த சேலஞ்சுக்கு ஆரோக்கிய பயணம்னு ஒரு பேர் சுட்டு வச்சுருக்கேன். மறக்காமல் பேர் நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.